Hi friends, today I am going to talk about 10th standard mathematics algebra ல unit exercise 3 ல 18 sum தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட பக்கத்துல இருக்கிற பட்டன் bell icon பட்டன் கிளிக் பண்ணி டச் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். சரி வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க 18 sum. If cos theta of bracket of cos theta sin theta minus sin theta cos theta close bracket plus sin theta bracket of x minus cos theta இங்க இருக்க x is equal to I2 means identity matrix or unity matrix னு சொல்லுவாங்க. என்னுடைய எப்படின்னா 2x2 matrix சரிங்களா. find x அப்படி இருக்கும்போது x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சரிங்களா. சரி பாருங்க இந்த சம்ஸ் எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க சொல்யூஷன் given ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க i2 கொடுத்துருக்காங்க சரிங்களா. i2 ஓட வேல்யூஸ் நம்ம எழுதிக்கலாம் 1 0 0 1 தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் i2. நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க cos theta bracket of cos theta minus sin theta என்ன இருக்கு sin theta cos theta close bracket next plus next is sin theta bracket of x cos theta minus cos theta x equal to I2 matrix ஆல்ரெடி நமக்கு தெரியும் அது எழுதிக்கங்க 1 0 0 1. இப்போ நம்ம இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நேருக்கு மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் cos theta into cos theta cos square theta next cos theta into sin theta cos theta into sin theta வரும் மைனஸ் இருக்கனால மைனஸ் பிஃபோர் வரும் cos theta sin theta. நெக்ஸ்ட் பாருங்க cos theta into sin theta cos theta into sin theta வரும் மல்டிப்ளை பண்ணும்போது cos theta into sin theta. நெக்ஸ்ட் பாருங்க cos theta into cos theta cos square theta bracket of plus next பாருங்க இங்க sin theta இருக்கு. அப்ப sin theta ல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணனும். பாருங்க sin theta into x. பாருங்க என்ன இருக்கு x sin theta. நெக்ஸ்ட் பாருங்க sin theta minus cos theta. அப்ப என்ன இருக்கு minus of cos theta into sin theta. என்ன இருக்கு sin theta into cos theta சேம் தான் வரும் மல்டிப்ளை பண்ணும்போது அதுதான் வரும். பாருங்க cos theta sin theta. நெக்ஸ்ட் பாருங்க இங்க sin theta into x இருக்கு. அப்ப x sin theta equal இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு 1 0 0 1 இதுதான் இருக்கு. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். பாருங்க cos square theta plus x into sin theta இருக்கு. அதாவது இது a11 எலிமெண்ட் எடுத்து a11 எலிமெண்டோட மல்டிப்ளை பண்ணோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பிஃபோர் வீடியோஸ் இதெல்லாம் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கேன். இது a11 எலிமெண்ட், இது a12 எலிமெண்ட், இது a11 எலிமெண்ட், இது a12 எலிமெண்ட், a21 எலிமெண்ட், a22 எலிமெண்ட் சரிங்களா. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாஸ்ட். நீங்க இது புரியலன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பிஃபோர் வீடியோஸ்ல பேசிக் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. சரி இப்போ பாருங்க cos square theta plus x into cos theta cos square theta plus x into sin theta. நெக்ஸ்ட் பாருங்க cos theta sin theta minus cos theta into sin theta minus cos theta into sin theta. நெக்ஸ்ட் பாருங்க இங்க minus cos theta into sin theta இங்க இந்த எலிமெண்ட் சரிங்களா. பாருங்க minus cos theta sin theta இங்க பாசிட்டிவ் இருக்கு. அப்ப பாருங்க பிளஸ் பண்ணனும். பாருங்க cos theta sin theta இங்க என்ன இருக்கு பாருங்க cos square theta இங்க என்ன இருக்கு cos square theta x plus sin theta. அப்ப பாருங்க x plus sin theta equal 1 0 0 1 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சரிங்களா. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் இதோட வேல்யூஸ் 0 ஆயிடும் சரிங்களா. கேன்சல் பண்ணும்போது 0 ஆயிடும். பிளஸ் மைனஸ் 0 ஆயிடும். அப்போ பாருங்க ரிமைனிங் என்ன இருக்கு cos square theta plus x sin theta என்ன இருக்கு 0 ஆச்சு. அப்போ பாருங்க ரிமைனிங் என்ன இருக்கு இதுவும் 0 ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குங்க cos square theta plus x into sin theta
ஈக்குவல் டு 1 0 0 1 ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்போ பாருங்கள் இந்த 2 மேட்ரிக்ஸும் இது ஈக்குவல் சரிங்களா. அப்போ இந்த வேல்யூஸ்க்கு இந்த எலிமெண்ட் வந்து ஈக்குவல். அப்போ பாருங்கள் நான் அதை வச்சு சால்வ் பண்ண போகிறேன். cos square theta plus x sin theta equal to 1 சரிங்களா. ஆல்ரெடி a11 எலிமெண்ட் வந்து a11 எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல் சரிங்களா. அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு x இன்ட்டு சைன் டீட்டா மட்டும் நான் இந்த பக்கம் வச்சுன்னு இது வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்து போகிறேன். பாருங்கள் x சைன் டீட்டா அது மட்டும் இங்கே வச்சுன்னு இது வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போகும்போது 1 மைனஸ் இது மைனஸ் ஆகும். அப்போ பாருங்கள் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள் x சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரியில் நமக்கு சம் ஒரு ஐடென்டி தெரியும். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வேல்யூஸ் 1. அப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன தேவை, சைன் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா தான் வேணும். அப்போ பாருங்கள் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வேணும்னா நம்ம பாரு எப்படி எழுதலாம், இல்லை சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம் சரிங்களா. அப்போ பாருங்கள் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், சைன் ஸ்கொயர் டீட்டா அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அப்போ பாருங்கள் நான் அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா தான் அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள் சைன் ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மல்டிப்ளை இன்ட்டு சைன் டீட்டா இருக்குது. நம்ம என்ன சால்வ் பண்ணோம், எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அப் பண்ணோம். அப்போ எக்ஸ் மட்டும் நான் இந்த பக்கம் வச்சுக்கணும், ரிமைனிங்லாம் ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துப்போம். அப்போ இது வந்து டிவைட் ஆகும் சரிங்களா. அப்போ பாருங்கள் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே ஸ்கொயர் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இது 1 டைம்ஸ் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 1 டைம்ஸ் இருக்கும். அப்போ பாருங்கள் ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா. இதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள் அவங்க என்ன கேட்குறாங்க, find the value of x, therefore the value of x is equal to sin theta. x equal to sin theta. Next பாருங்க 19th question given a is equal to p0 0 2 b is equal to 0 minus q 1 0 c is equal to 2 minus 2 2 2 and BA is equal to C square. Find the value of P and Q. அதுதான் சால்வ் பண்ணணும். பிஃபோர் கொஸ்டினில் எக்ஸ் வேல்யூ சால்வ் பண்ணோம். இந்த கொஸ்டினில் வந்து P and Q ஓட வேல்யூஸ் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் சொல்யூஷன் ரொம்ப ஈஸியான சம்ஸு. ஃபஸ்ட்டு பாருங்கள் given the question. வாட் இஸ் த given the question? ஃபஸ்ட்டு பாருங்கள் ABC மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு ஐடென்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஐடென்டி நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பாருங்கள் என்ன இருக்குது, என்ன ஐடென்டி இருக்குது, BA is equal to C ஸ்கொயர் இருக்குது. அப்போ பாருங்கள் BA is equal to C ஸ்கொயர், இதுதான் மெயின் ஐடென்டி. இந்த ஐடென்டி வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் AB மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த AB மேட்ரிக்ஸ் வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே BA இருக்குது, அப்போ BA வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் சரிங்களா. B மேட்ரிக்ஸும் A மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதணும். பியோட மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 0 1 மைனஸ் கியூ, இங்கே என்ன இருக்குது ஆல்ரெடி 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு சேம் ஏயோட மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, P0 0 2 P0 0 2. கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க, எதனா மிஸ் ஆயிடுச்சுன்னா முன்னாடி ராங் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம செக் பண்ணிக்கலாமா, அகைன் 1 டைம் 0 மைனஸ் கியூ 1 0 கரெக்டாக இருக்குது, P0 0 2 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருக்கேன், மல்டிப்ளை பண்ணும்போது எப்பவுமே நான் பிஃபோர் வீடியோஸும் சொல்லி தந்திருக்கேன், எப்பவுமே மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை ரோ வைஸ் எடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸை காலம் வைஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நான் பிஃபோர் வீடியோலாம் சொல்லி தந்திருக்கேன். அது பேசிக் ஃபுல் அண்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃபுல்லாக சொல்லி தந்திருப்பேன். எப்படி ஆட் பண்ணணும், எப்படி மல்டிப்ளை பண்ணணும், எப்படி செப்பரேட் பண்ணணும், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ போய் பாருங்கள், புரியலன்னா இப்போ பாருங்கள். இப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் எடுத்து இந்த எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. அப்போ பாருங்கள் 0 into P 0. நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் கியூ இன்ட்டு 0 0 ஆகிடும். அப்போ 0 + 0. நெக்ஸ்ட் பாருங்கள் சேம் ரோ எடுத்து செகண்ட் காலமாக மல்டிப்ளை பண்ணணும். 0 into 0 0. நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் கியூ இன்ட்டு 2 வந்து அப்போ பாருங்கள் மைனஸ் 2Q வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 1 into P P ப்ளஸ் 0 into 0 0. நெக்ஸ்ட் 1 into 1 1 into 0 0 0 into 2 plus 0 ஆகிடும். அப்போ பாருங்கள் ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குது, 0 plus 0 0 minus 2Q இதுதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது சால்வ் பண்ணால் 0 ஆகிடும். இது P, நெக்ஸ்ட்டு மைனஸ் 2Q, நெக்ஸ்ட்டு 0.
இதோட வேல்யூஸ் என்ன, பிஏ தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. பிஏவோட வேல்யூஸ் இருந்தால் என்ன இருக்குது, 0 - 2q p 0 இருக்குது. நம்ம என்ன சால்வ் பண்ணோம், BA = C² தான் சால்வ் பண்ணோம். இப்போ பாருங்க நம்ம BA சால்வ் பண்ணியாச்சு, C² மட்டும் சால்வ் பண்ணோம். அப்போ பாருங்க C² மேட்ரிக்ஸ் வந்து சால்வ் பண்ணலாமா. பாருங்க C² = C × C எழுதலாம் சரிங்களா. அப்போ பாருங்க மேட்ரிக்ஸ் ஆஃப் C என்ன இருக்குது பாருங்க, 2 2 -2 2 சேம் அகைன் மேட்ரிக்ஸ் C தான் இருக்குது. அப்போ பாருங்க 2 -2 2 2. இப்போ பாருங்க இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி சேம் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரோ வைஸ் எடுக்கும்போது இந்த ஷேப் எடுக்கணும், காலம் வைஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. அப்போ பாருங்க 2 2s are 4. நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் இங்கே இருக்குது, அப்போ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ 2 2s are 4. நெக்ஸ்ட் பாருங்க இங்கே சேம் -2 × 2 வந்து -4 ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க -2 × 2 வந்து -4. அப்போ பாருங்க நெக்ஸ்ட் 2 2s are 4. நெக்ஸ்ட் 2 2s are 4. அப்போ 4 + 4. நெக்ஸ்ட் பாருங்க இங்கே சேம் 2 × 2 4 ஆகிடும், மைனஸ் இருக்கணும் -4. நெக்ஸ்ட் பாருங்க 2 × 2 4. அப்போ ப்ளஸ் இருக்குது, அப்போ 0. பாருங்க ஃபைனலாக இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்குது நமக்கு, 0 இங்கே என்ன இருக்குது 8 இருக்குது, இங்கே என்ன இருக்குது -8 இருக்குது, இதுவும் 0 ஆச்சு. இப்போ பாருங்க நம்மளுக்கு C² வேல்யூஸ் என்ன இருக்குது, C² = 0 -8 8 0 தான் இருக்குது சரிங்களா. இப்போ ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, BA = C², அதாவது BA = C² சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணோம்னா P and Q வேல்யூஸ் தான் சால்வ் பண்ணோம். பியோட வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். என்ன இருக்குது பாருங்க, 0 P - 2Q இங்கே என்ன இருக்குது 0 இருக்குது, ஈக்குவல் ஆஃப் C² வேல்யூஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்க, 0 -8 8 0. இப்போ பாருங்க இந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் சரிங்களா. இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போ A11 எலமெண்ட்டுக்கு ஈக்குவல் A11 எலமெண்ட், A12 எலமெண்ட்டுக்கு ஈக்குவல் A12 எலமெண்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ பாருங்க -2Q = A12 எலமெண்ட் வந்து A12 எலமெண்ட்டுக்கு ஈக்குவல், அப்போ -8. நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் கேன்சல் ஆகிடும். Q = இந்த மல்டிபிள் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போகும்போது டிவைட் ஆகும், அப்போ 8/2. இப்போ பாருங்க ஃபைனலாக Q = 4 சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க இப்போ P = என்ன இருக்கும் பாருங்க, டேட்டா A21 எலமெண்ட், அப்போ P = 8 சரிங்களா. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, Q = 4 P = 8 இருக்கு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க ஃபைனலாக, the value of P and Q value is, ஃபர்ஸ்ட் P வேல்யூ எழுதணும். P ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு 8 and நெக்ஸ்ட் Q ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு 4, 8 and 4 சரிங்களா. நெக்ஸ்ட் 20 क्वेश्चन பாருங்க. A = 3045, B = 6385, C = 3631. Find the matrix D. அப்போ D மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் such that CD - BAB = 0 சொல்லியிருக்காங்க சரிங்களா. பாருங்க ரொம்ப ஈஸியான சம்ஸ். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க, given the equation, given the question or equation, நான் given the question எடுத்திருக்கேன். given the questionல ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன இருக்கு பாருங்க, A மேட்ரிக்ஸ் இருக்கு, B மேட்ரிக்ஸ் இருக்கு, C மேட்ரிக்ஸ் இருக்கு, அது எல்லாமே எழுதிக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் எவோட மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு 3 4 0 5. B மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு பாருங்க 6 8 3 5. நெக்ஸ்ட் C மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு 3 3 6 1. இப்போ பாருங்க நம்ம என்ன சால்வ் பண்ணோம், D மேட்ரிக்ஸ் தான் சால்வ் பண்ணோம். அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் பாருங்க, CD - AB = 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது ஒரு மெயின் ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டியை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா. இங்கே பாருங்க, இப்போ இங்கிருந்து இந்த ஐடென்டிட்டியிலிருந்து ஒன்று சால்வ் பண்ணுறேன். CD = AB நான் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற மைனஸ் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போகும்போது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ பாருங்க CD = AB, இது ஒரு ஐடென்டிட்டியாக எடுத்துக்கிறேன் சரிங்களா. இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம D மேட்ரிக்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, let assume matrix of D is equal to ஒரு D மேட்ரிக்ஸ் நான் இந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். A B C D இந்த மாடல்ல இருக்கும் அப்படின்னு எடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ பாருங்க, C
சியோட மேட்ரிக்ஸ்னு இருக்கு, சிடி தான் சால்வ் பண்ணால் பாருங்கள். சிடி ஈக்குவல் டு ஏபி, ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் சிடியோட ஃபஸ்ட்டு சியோட மேட்ரிக்ஸ்னு இருக்குது, ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 3 3 6 1. அப்போ பாருங்கள் 3 3 6 1. நெக்ஸ்ட் பாருங்க டியோட மேட்ரிக்ஸ் இருந்தால் அது ஆல்ரெடி இதுதான் இருக்கு. என்ன இருக்கு பாருங்க, ஏ சி பி டி இதுதான் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு ஏபி, ஏபி மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 3 4 3 4 0 5. நெக்ஸ்ட் பாருங்க பியோட மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு, 6 8 3 5. இப்போ பாருங்க இது மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் எடுத்து அதுல இருந்து வேல்யூ சால்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸியான சம்ஸ். இப்போ பாருங்க ரொம்ப ஈஸி, ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் காலம் வந்து எப்பவுமே மல்டிப்ளை பண்ணும்போது ரோ வைஸ் யூஸ் பண்ணணும், செகண்ட் காலம் வந்து பண்ணும்போது காலம் வைஸ் யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்க 3 into a வந்து 3a பிளஸ் 6 into c 6c. நெக்ஸ்ட் பாருங்க சேம் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலமும் யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்க 3 into b 3b. நெக்ஸ்ட் பாருங்க 6 into d 6d ஈக்குவல். இங்க பாருங்க இப்போ நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரோ எடுத்து சேம் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் யூஸ் பண்ணணும். அப்ப பாருங்க 3 into a 3a 1 into c c தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க 3 into b 3b. நெக்ஸ்ட் பாருங்க 1 into d d தான் வரும். அப்போ இது சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க ஆர்ஜஸ் சைடு என்ன இருக்கு, மல்டிப்ளை பண்ணணும். சேம் ப்ராசஸ் தான், ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் எடுக்கணும், செகண்ட் வந்து காலம் வைஸ் எடுக்கணும். அப்போ பாருங்க 3 into 6 வந்து 18, 0 into 8 வந்து 0 ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க 3 3s are 9. ஆமா 3 3s are 9. நெக்ஸ்ட் பாருங்க 0 into 5 0 ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க 4 செக் பண்ணிக்க கரெக்டா எழுதிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். பாருங்க 3 6 are 18, 0 into 8 0, 3 into 3 9, 0 into 5 0. அப்ப பாருங்க சேம் 4 into 6 வந்து 24 plus 5 4s are 2, 5 8s are 40. நெக்ஸ்ட் பாருங்க 4 3s are 12, 5 5s are 25. ரொம்ப ஈஸி. இதில் எதனா ராங் பண்ணிட்டா ஆன்சர் கடைசியில் வந்து ராங் ஆகிடும். செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. 4 6 are 24, 5 8s are 40, 4 3s are 12, 5 5s are 25. நெக்ஸ்ட் பாருங்க இது அப்படியே தான் இருக்கும், இது எந்த ஒரு சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதுதான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ பாருங்க 3a plus 6c 3a plus c. நெக்ஸ்ட் 3b plus 6d. நெக்ஸ்ட் 3b plus d ஈக்குவல். இங்கே பாருங்க ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கு. சியோட மேட்ரிக்ஸ் வந்து 3 6 1 1 தான் சரிங்களா. இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கு, இங்கே 1 தான் வரும். அப்போ பாருங்க சியோட மேட்ரிக்ஸ் இங்கேயும் 1 வரும். அப்போ இங்கே 1 1 தான் சியோட மேட்ரிக்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமா. நெக்ஸ்ட் பாருங்க இங்கே வரும்போது வந்து 1 into a தான் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க இதே சேம் பண்ணும்போது 1 into c c தான் வரும். நெக்ஸ்ட் 1 into b b தான் வரும் சரிங்களா. அந்த இது மட்டும் சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் ஆச்சு சரிங்களா. அந்த மேட்ரிக்ஸ் எழுதும் போது நம்ம மாற்றிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க இது ஆட் பண்ணும்போது என்ன இருக்கு 18. நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணும்போது 60 64 வரும். நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணும்போது என்ன இருக்கு பாருங்க 9. இது ஆட் பண்ணும்போது 27, அப்போ 37. இப்போ பாருங்க இப்போ a11 element equal to the a11 element, a12 element is equal to the a12 element. அப்போ பாருங்க 3a plus 6c is equal to 18 நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்க 3a plus 6c equal to 18 ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் பாருங்க 3b plus 6d equal to 9 ஈக்குவேஷன் நம்பர் 2. 3b plus 6d equal to equation number 9 equation number 2. next பாருங்க a plus c is equal to 64, a plus c is equal to 64 equation number 3. next பாருங்க என்ன இருக்கு b plus d is equal to 37 equation number 4, b plus d equal to 37 ஈக்குவேஷன் நம்பர் 4 சரிங்களா. இப்போ பாருங்க இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணணும். இங்க பாருங்க ஈக்குவேஷன் 1 and 3 கம்பேர் பண்ணும்போது
இங்கே பாருங்கள் 3 வந்து டிமாண்டாக இருக்குது சரிங்களா, ஏவோட கம்பேர் பண்ணும்போது. அப்போது ஈக்குவேஷன் 3 மல்டிபிள் பை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 3a + 3c ஈக்குவல் டு 64 × 3 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்குது பாருங்கள், 3 4s are 12, ரிமைனிங் 1, 3 6 are 18, அப்போ 192, அப்போ 192 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இங்கே எழுதுகிறேன், 3a + 6c ஈக்குவல் டு 18. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது சிம்பிள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் சப்ராக்ட் பண்ணுறேன் சரிங்களா. அப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணும்போது -3c ஈக்குவல் டு 192லேருந்து 18 சப்ராக்ட் பண்ண இருக்கு பாருங்கள், இங்கே 11 இருக்கும். அப்போ 11 வந்து இங்கே 3 இருக்கும் சரிங்களா. 3 வரும், செக் பண்ணி பாருங்கள், 3 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, 18 இருக்கா, இங்கே 8 இருக்குது. அப்போ 8ல் 1 போச்சுன்னா 7. நெக்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குது, அப்போ 173 சரிங்களா. செக் பண்ணி பாருங்கள் அகெயின். இங்கே பாருங்கள் இங்கே 12 இருக்குது, 12ல் வந்து 8 போச்சுன்னா இங்கே 4 இருக்கும், அப்போ 174. அப்போது -3c = 174. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்கா, விட்டுருங்க, c = 174/3. இதை வந்து கேன்சல் பண்ணும்போது அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 174 3ஆல் டிவிஷன் பண்ணோம், அப்போது வந்து 5 டைம்ஸ் வருமா, 3 5s are 15, ரிமைனிங் 2, அப்போது 4. இது வந்து 8 டைம்ஸ் வரும், அப்போ 24 வரும், 3 8 3s are 24, அப்போ 0 ஆகிடும். அப்போ பாருங்கள் -c = என்ன வேல்யூஸ் இருக்குது, -58 இருக்குது சரிங்களா. c = -58 தான் இருக்குது. இப்போ பாருங்கள் -c தான் இருக்குது, நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ பாருங்கள் c = -58 நான் அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அப்போ c = வேல்யூஸ் என்ன இருக்குது, -58. இப்போ பாருங்கள் சியோட வேல்யூஸ் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 3 என்ன இருக்குது, a + c = 64. இப்போ சியோட வேல்யூஸ் -58. அப்போ பாருங்கள் a + இங்கே -58 இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஈக்குவல் டு 64. இந்த மைனஸ் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போகும்போது பாசிட்டிவ் ஆகும். பாருங்கள் 64 + 58 ஆட் பண்ணும்போது a = 58 64 ஆட் பண்ணும்போது என்ன பாருங்கள் 12 ரிமைனிங் 1, அப்போ 122, a = 122 சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதே சேம் தான். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 அண்டு ஈக்குவேஷன் 4 கம்பேர் பண்ணும்போது இங்கே 3 டிமாண்டாக இருக்குது. அப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 4 மல்டிபிள் பை என்ன இருக்குது பாருங்கள் 3ஆல் பண்ணலாம் சரிங்களா. அப்போ பாருங்கள் 3ஆல் பண்ணும்போது என்ன இருக்குது, 3b + 3d = 37 × 3. 37 × 3 பண்ணும்போது 3 7s are 21, ரிமைனிங் 2, 3 3s are 9, அப்போ 11 இருக்கா. செக் பண்ணி பாருங்கள், 3 7s are 21, ரிமைனிங் 9 + 1 பண்ணும்போது 11 இருக்குது சரிங்களா. பாருங்கள் 111. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, எங்கே பாருங்கள் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அது எழுதிக்கிங்க. என்ன இருக்குது, 3b + 6d = 9. இப்போ பாருங்கள் சிம்பிள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணணும். அப்போ பாருங்கள் இது 0 ஆகிடும். அப்போ பாருங்கள் -3d = 11 வந்து 9 சப்ராக்ட் பண்ண இருக்கு பாருங்கள் 2 இருக்குமா, இங்கே 11 இருந்தால் இங்கே 3 வரும், 2 வருங்க. அப்போ இங்கே 10 தான் இருக்குது, அப்போ 102 இருக்குது. அப்போது 102 -3d = 102. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம d வேல்யூ தான் சால்வ் பண்ணணும். அப்போ பாருங்கள் d = 102/-3. இப்போ பாருங்கள் 102-ஐ 3ஆல் டிவிஷன் பண்ணால் 102-ஐ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 3s are 9, ரிமைனிங் 1 இருக்கும், அப்போ 2 இருக்கும், அப்போ 4 டைம்ஸ், அப்போ 3 4s are 12, அப்போ 0 ஆகிடும். அப்போ பாருங்கள் d = என்ன இருக்குது ஃபைனலாக -34. இப்போ பாருங்கள் ஃபைனலாக நம்ம என்ன சால்வ் பண்ணுவோம், இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் டி தான் சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம டியோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, ஏபிசி அந்த பேட்டர்னில் எடுத்துருக்கு. அப்போ அதே மாதிரி பேட்டர்னில் இது நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள் டி வேல்யூ நம்ம சால்வ் பண்ணியிருக்கு, இன்னும் நம்ம பி வேல்யூ சால்வ் பண்ணணும் சரிங்களா. அப்போ பாருங்கள் b + d = 37. நெக்ஸ்ட் d = -34 சப்ஸ்டிட் பண்ணால் b =
34 சப்ஸ்டிட் பண்ணால் 37 ஆகும். இங்கே இருக்கிற b இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஈக்குவல் ஆப்போசிட்டாக போகும்போது என்ன இருக்குது 37 ப்ளஸ் 34 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன இருக்குது பாருங்கள் 30 60 அப்போது 71 வரும் சரிங்களா. செக் பண்ணி பாருங்கள் b இஸ் ஈக்குவல் டு 71 தான் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க வேணுன்னா 7 + 4 வந்து 11 அப்போ 1 ரிமைனிங் 1 அப்போ 71 சரிங்களா. b இஸ் ஈக்குவல் டு 71. நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம ஃபைனலாக த மேட்ரிக்ஸ் ஆஃப் டி ஃபார்ம் தான் எழுதணும். அப்போது நம்ம ஆல்ரெடி லெட் அசியூம்னு யூஸ் பண்ணியிருப்பாருங்க. டி இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துருக்கு ஏ பி சி டி தான் எடுத்துருக்கு. இப்போ பாருங்கள் அந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும். டி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது ஏயோட வேல்யூஸ் என்ன இருக்கு பாருங்கள் 1 2 2 இருக்குது சரிங்களா. ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 2. பி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு பாருங்கள் 71. C is equal to -58 -58. D is equal to -34. அப்போ இதுதான் D matrix. Hence ஃபைனலாக பாருங்க hence the matrix of D is equal to 1 2 2 -58 71 -34. இதுதான் ஃபைனல் ஆன்சர் சரிங்களா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.